ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இது உங்கள் வேர்ல்டு கார்ட்டூன் தமிழ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் சுட்டி டிவியோட ஓல்டு கார்ட்டூன்ஸை எதுக்கு திரும்ப டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போலாம் கிட்ஸு மோஸ்ட்லியாக நியூ கார்ட்டூன்ஸை தான் அதிகமாக வாட்ச் பண்ணுறாங்க. அதனால் சேனலும் லேட்டஸ்ட் கண்டென்ட்டுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்குது. நிறைய ஓல்டு கார்ட்டூன்ஸுடைய போட்காஸ்ட் ரைட், அதாவது காப்பி ரைட் எக்ஸ்பயர் ஆகிருக்கும். அந்த ரைட்ஸ் எல்லாம் திரும்ப வாங்குறது காஸ்ட்லியாகவும் இருக்கும், சம்டைம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஆடியன்ஸ் டேஸ்ட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. முன்னாடி ஹிட்டான கார்ட்டூன்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு அதிகமாக ரீச் ஆகாமலும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கார்ட்டூனுடைய ஒரிஜினல் ஃபைல்லாம் தொலைஞ்சியும் இருக்கலாம், இல்லைனா டேமேஜ் ஆகியும் இருக்கலாம். இதுவும் ஒரு முக்கியமான ரீசன். நிறைய கம்பெனி பழைய கார்ட்டூனை விட புது கார்ட்டூன்ஸுக்கு தான் அதிகமான ஆட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதனால் சேனல் அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறாங்க. பழைய கார்ட்டூன் எல்லாம் SD குவாலிட்டியில் இருக்கும். இப்போ இருக்கிற பெரிய HD 4K டிவி ஸ்க்ரீன்லலாம் அதை பார்த்தா அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். சேனல் TRP ரேட்டிங்லாம் வந்து இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் பார்ப்பாங்க. குழந்தைங்க எதை பார்க்குறாங்களோ அதை தான் திரும்ப திரும்ப வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கார்ட்டூனை தயாரித்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை மூடி இருக்கலாம், இல்லை வேறு பெரிய கம்பெனி அதை வாங்கியிருக்கலாம். ஸோ காப்பிரைட்ஸ் வாங்குறதுல சிக்கலாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்னி, நிக்லோடியன் மாதிரியான பெரிய பெரிய சேனல் கூட வந்து போட்டி போடணுன்னா சுட்டி டிவி புது புது கார்ட்டூன்ஸை வந்து போட்டுகிட்டே இருக்கணும். இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். இதுதான் சுட்டி டிவியில் ஓல்டு கார்ட்டூன்ஸை ரீடெலிகாஸ்ட் பண்ணாததுக்கான காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.